அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஊதியத்திடம் கூடிய விடுமுறை என்பதை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கணும்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதை அங்கே இருக்கிற உணவு உற்பத்தியாளர் சங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற மாநில நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதற்கு இடைக்கால தடை வாங்கிட்டானுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்த முதலாளிகளுக்கு சார்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் விடுமுறை கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டானுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் என்பது இயற்கைங்க. அது உடலில் சேரக்கூடிய அழுக்கை ஒரு மறுசுழற்சி செய்கிற மாதிரியான இயற்கையை அமைந்த ஒன்று. அதுதான் அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய கருவறைகளை குழந்தைகளை உருவாக்கி அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடியது. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சுழற்சியவே தடை செய்யக்கூடிய வகையில் அதை பற்றி பொருட்படுத்தாமல் எனக்கு உனக்கு எந்த பிரச்சனை வந்தானே, மாதவிடாய் வந்தானே, இல்லை நீ மாசமாக இருந்தானே, இல்லை தலைவலியோ உடம்பு வலியோ வேறு எந்த பிரச்சனை வந்தானே, எனக்கு என் கம்பெனியில் உனக்கு லீவு கிடையாது, நீ வேலை செய்ய முடியுமா முடியாதா, அப்படின்னா வேலை செய்ய, இல்லைன்னா வெளியேறு அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவ லாபவரின் உச்சக்கட்டம் தான் பெண்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அந்த மாதவிடாய் அதற்கான அங்கீகாரம் கூட தராமல் ஒட்ட சுரண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிலை என்பது அரங்கேறி வருகிறது. இது ஏதோ அங்கே மட்டும் இல்லைங்க, நாடு முழுவதும் பல்வேறு ஆலைகளில் பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய இந்த மாதவிடாய் அதற்கான உரிமையை வழங்காமல் ஊதியத்தை வழங்காமல் 30 நாளும் வேலை செய்யணும் என்ற கொடூரம் என்பது அரங்கேறி வருகிறது. இது முதலாளித்துவ நிறுவனங்கள் மட்டும் இல்லைங்க, பார்ப்பனிய தீண்டாமை என்ன பண்ணுதுன்னா, பெண்கள் மாதவிடாய் ஒரு தீட்டு என்ற பேரில் சமைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள உட்காராது, வீட்டுக்கு வெளியில நல்லது கெட்டது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது என அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய நிலை என்பது அரங்கேறி வருகிறது. இது மிகப்பெரிய அநீதியான ஒன்று. இந்த சமூக மாற்றம் என்பது பெண்களுக்கான விடுதலையும் உரிமையும் சேர்த்து வழங்கணும். அப்போ அத்தகைய போராட்டங்கள், இவ்வளோ வளர்ச்சிகள், இவ்வளோ விஞ்ஞானங்கள் நம்ம வந்த போதும் இன்னமும் பெண்களை தீட்டா பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இது முதலாளித்துவமும் செய்கிறது, இங்கே இருக்கிற பார்ப்பனியமும் செய்கிறது, கார்ப்பரேட் காவி பாசிசம் சேர்ந்து கொண்டு பெண்களுடைய உழைப்பை சுரண்ட வேண்டும் என்பதான் இருக்கிறதே தவிர அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் என்பதல்ல. ஆகையால் பெண்கள் உரிமை சார்ந்த போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். அத்தகைய போராட்டத்திற்கு இந்த சமூகத்திலே மிகப்பெரிய வித்திட வேண்டும் என்பதை தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.